அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட ஏரிகள் மீண்டும் அங்கு அமைக்கப்படும். இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டாலும் அதற்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். இன்றைக்கு சென்னையில் 1700 உள்ள இந்த ஏரிகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு வெறும் 300 குறைந்திருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற ஏரிகள் மாவட்ட ரீதியாக, கிராம ரீதியாக இங்கு மறைக்கப்பட்டு வீட்டு நிலங்களாக மாற்றப்பட்டு அடுக்குமாடி கட்டிடங்களாக, வீடுகளாக மாறி இருக்கின்றன. இதை அனைத்துமே முறைப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்படும். இது மத்திய அரசும் மாநில அரசும் இதற்குரிய நிவாரணங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இன்றைய சூழலில் ஏரிகள் மறைக்கப்பட்டதனால் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நின்று மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய தீர்வாக இத்திட்டம் அமலாக்கம் செய்யப்படும். ஏரிகள் பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்ட ஏரிகள் மீண்டும் அமைக்கப்படும். மக்களுடைய நலனுக்காக மட்டுமே இத்திட்டம் அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த ஏரிகளை கையகப்படுத்தி மறைமுகமாக விற்ற நபர்களுக்குரிய தண்டனை கண்டிப்பாக காத்திருக்கிறது. இது மத்திய அரசும் மாநில அரசும் இதற்குரிய தண்டனை கடுமையான சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.